ஸோ ஹேலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளானி சாப்டர் 3 நம்ம கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிட்டாச்சு. சரி வாங்க அப்படியே போவோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணணுமா? இந்த லாக் குயிக்கேடு ஓப்பன் பண்ண. சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. ஆனால் எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது கைஸ். நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணாத யாருமே பார்க்கல கைஸ். அதனால கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், இந்த சேனல் பெருசாக. சரி, இந்த டோர் ஓப்பன் பண்ணால் அந்த கிளவி வந்துடும். சொட்ட கிளவி வெப்பங்கி போடு. ஆனால் வெப்பங்கி இருக்கு. ஆனால் அந்த மொட்டையான அந்த ரூமுக்கு போனோமே, மொட்டை பையல் அங்கன்னு பார்த்து தூங்கிட்டு இருக்காதடா. அப்போ தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஏஞ்சி வந்து அடிச்சிடுவான். சொட்டை வந்துச்சா? சரி வாங்க அப்படியே போவோம் 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 போவோம். ஆஹா, சொட்டை மண்டை. அதான் சொட்ட கிளவி. நாங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போலாம் வளர அந்த கிளவி எப்போ வெளியே போனான்னு போவோமா, அப்போ மட்டும்தான் அந்த கிளவி வாங்க. சரி, இந்த கிளானி சாப்டர் 3 முடிச்சுட்டு அடுத்து நம்ம கிளானி சாப்டர் 1க்கு தான் போவோம். ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ணலை. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. எலும்பு கூடு. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னடா ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்று இருக்காது. சரி வாங்க அப்படியே மேலே போவோம் காய்ஸ். நாங்கள் அந்த மொட்டை மண்டைங்க இல்லை ஒன்று சும்மா விட மாட்டேன்டா, வளண்டா. சரி வாங்க கைஸ் போகலாம். டேட்டும் வந்துச்சு. இதுக்கு மேலே டே 1 ரெண்டாச்சும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஜெயிச்சுதான். ஆனால் இப்போ 50% நம்பிக்கையே போயிடுச்சு. அதை டோர் ஓப்பன் பண்ணுறேன். அதை நாங்கள் சரி, எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். சொட்டை கிளை வந்தது. டேய், உனக்கு சம்மர் ஹாலிடேஸ் முடிச்சிச்சோ, அப்போ நீ இனிமேல் வீடியோவே போட மாட்டியா அப்படின்னு அந்த சொட்டை கிளை கேட்குனுக்கா. மொட்டையாக வந்துட்டான். கிளை நாங்கள் 2 பக்கமும் சேர்ந்து வச்சுருவாங்க. இப்போ மொட்டையன் சொல்லுவான், டேய் கிளானி சாப்டர் 1 நான் இழுக்க மாட்டேன்டா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணு அப்படியே அந்த மொட்டை பையன் சொல்லுவான். கேளு, நாங்கள் சொட்டை இங்கேயே நிற்கிது போயிடுச்சா? மேலே தான் இந்த மொட்டை மண்டையை அழுக்கலாம். சரி, இந்த கிளவி லேப் வைக்குது. கிளவி பாட்டிச்சு. முதல் வெப்பங்கியாட்டு எந்த பிள்ளைய போட்டு தள்ளுவான். டேய் வெப்பங்கியா எதுக்கு எழுதா? என் மொட்டையை நான் அனுப்பி உன்னை அடிக்க சொல்லலாம். இந்த கட்டுக்கு மொட்டையை நான் அனுப்ப சொல்லு. யார மொட்டை பையனா வந்துட்டா பாருங்க கைஸ். டேய் எங்கடா போன? இங்கே தானே உன்னை பார்த்தேன். மொட்டையா நிற்கலானே. டேய் மொட்டை பையில போடா. போனான். டேய் எனக்கு காது வேணா கேட்காம இருக்கலாம், ஆனால் கண்ணு நல்லா தெரியும். போயிட்டான் அந்த மொட்டை தலையன். இங்கேயும் ஒன்றும் இல்லையா? சரி வாங்க, இங்கேயா
அதே இது ட்ரெயின் எஸ்கேப் டைம் போல ஆச்சு. நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பாக பண்ணணும். இப்போ நம்ம பண்ண போகிற கேட் எஸ்கேப்பு. தேவையான அப்போலாம் இன்றைக்கி எந்த பொருளும் தர மாட்டானுங்க. காய்ஸ் உண்டிக்கோ எதுக்கு நான் டேப் எல்லாமே வச்சுக்கிறேன். கீழே போய் கல்லையாச்சும் எடுத்துட்டு வரலாம். சரி வாங்க அப்படியே மேலே இருந்து கீழே குச்சி தான். மேலே இருந்து கீழே குச்சிக்கலாம். நிறைய இது என்னங்க இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இங்கே போய்ட்டாச்சு. செந்தினா ரூமுக்கு போய் இந்த டெடி வேலை இந்த அதை பாவி திலேங்கியா இன்னைக்கு நம்மளுக்கு அடிக்கிறதுலாம் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுற பொருளாக அடிக்குது. ஆனால் நம்ம பண்ண போகிற கேட் எஸ்கேப் தான் அதுக்கு என்ன பொருள் செந்தினா இது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்கல அப்படியே அந்த செந்தி நான் சொல்லுங்க. இங்கே இதை தாண்டி பார்ப்போம் இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு. எங்கேயுமே எதுவும் இல்லை. அந்த மொட்டையனாச்சு இப்போ அவன் வாங்கலாம். அவன்கிட்டயாச்சும் மண்டையில் சுட்டு கன்னை வாங்கிட்டானா. மொத்த தலைய போடு மொட்டையில் போட்டுட்டாங்க. புல்லட்டு சும்மா டால்மாலாம் இருக்குது. சென்டினா இந்த சென்டினா பார்த்து தாங்க முடியலையே. புல்லட்டு தான் இயக்கமே கிடையாது. கிளவிய காணாங்க. ஒரு வேலை இவன் கன்னை எதுதான் தெரிஞ்சு அந்த கிளவிய ஓடிச்சோ எழுதுப்பாங்க. டேய் மொட்டைனியே சுட்டிட்டியா அப்படின்னு சொல்லி வந்துச்சு கைஸ். சரி வாங்க போகலாம். லெஃப்ட் அமைக்கி மேலே போகலாம். இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே எதுவுமே இல்லையா? என்னங்க ஒன்று கூட இல்லை. அப்போ எப்படி நான் எஸ்கேப் பண்ணிட்டு அதான் கற்றுக்கிறது வழியா அதான் வழியாக ஒரு கற்றுக்கிறது. செந்தினா டேய் நின்று வாங்கி கட்டிக்கிட்டியோ சேஃப்கி. இந்த சேஃப்கி எடுத்து இந்த லாக் ஓப்பன் பண்ணலாம். அதுக்குள்ளே ஏதாச்சும் நல்லா பொருள் கிடச்சா தானே. அப்படி நல்லா பொருள் கிடைக்குன்னா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நல்லா இருக்குது போடு. இது ரொம்ப தேவையான பொருள் ஆச்சே. சரி இதை போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஃபிக்ஸு எல்லாருக்கும் செம்ம ஹாலிடேஸ் முடிஞ்சு கடையமையே எனக்கு முடிஞ்சிச்சு கைஸ். செந்தினா இந்த உனக்கு செம்ம ஹாலிடேஸ் முடிஞ்சிச்சோ அப்போ அப்படின்னு செந்தினா வந்து பையன் போட்டுட்டு கைஸ். முதல் நாளாக அந்த சொத்தை வந்துச்சு. அடுத்து அந்த மொட்டையன் வந்தால் இப்போ செந்தினா வருது. 3 பேரை வச்சு நான் என்ன செய்யலைங்கடா. சரி அந்த கீழே ஒரு கண்ணாடி இருக்குமா அதை சுட்டு பார்ப்போம். இங்கே வச்சா ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கோங்க. இங்கே அப்படியே சுடுவோம். போடு உள்ளே போகணும். போடா தம்பி செடிக்கியா இதை வச்சு தலைப்பாட இந்த குளோபால் எடுத்துக்கலாம். போடு கீழே. சரி நம்ம குளோபால பாக்ஸ் இருக்கும்ல அதை தாண்டி பார்ப்போம்லாம் இருக்குதுன்னு. இந்த வீடியோ முடிச்ச உடனே அடுத்து நம்ம கிளானிக் சாப்டர் 1 போடுவோம். ஆனால் அதோட கஷ்டம்தான் அந்த இன்னும் சின்ன ஒரு ஃபைடர் இருக்கணும் கேஸ். அதான் இழுக்கட்டே கடுப்பு கேஸ். அதான் இழுக்கட்டே கடுப்பு. சரி வாங்க கேஸ் அப்படியே போவோம். ஷெட்டுக்கு ஏதாச்சும் நல்லா தாங்கடா டேய். சரி வாங்க அப்படியே கட் பண்ணி வந்துட்டேன். ஓப்பன் பண்ணா இங்கே இல்லை 30 சென்டினா
நாங்கள் தேடி எடுத்த உடனே சென்றினா வந்து டே நீ அனுப்பலான்னு பார்க்கலையா அப்படின்னு சென்றினா வந்து இப்போ நம்ம இந்த நடந்து போனால் ரொம்ப பிரச்சனை காய்ஸ். ஏன்னா இந்த மொட்டையெல்லாம் இந்த சொட்டையை மொட்டையும் வந்துவானுங்க. அதனால நம்ம இந்த லெஃப்டில் போகிறத நம்மளுக்கு சக்தி. மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த செண்டினா ஏதாச்சும் நல்லா கொடுக்க. செண்டினா ஒழுங்கா போல அதை போல கூட ஏதாச்சும் நல்லாண்டா கெட்டதா கொடுத்த பேது லக்கு கீயா இப்போ என்ன இப்படி பாட்டு பாடிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாங்க இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டோம். மொட்டையை சுற்றியே வந்ததே கூடாது. எங்கள் அண்ணன் எங்கே போட்டேன்னு தெரியாது. அங்கே கீழே போட்டேன். என்னக்கா இப்போ வந்துட்டாட்டிங்கடா, என்கிட்ட கன்று வேலை இல்லை. மொட்டை பையன் மொட்டை பையலே கண்ணை எடுக்கிறதுக்கா நீ போல. அதான் மொட்டை பயலே ஒழுங்கால் இடத்துலேருந்து போடா. என் கண்ணு எங்கே போச்சு? அந்த அஸ்வந்தினி இங்கே தானே இல்லை, அந்த இடத்துல சுட்டான். மொட்டை பையன் பார்த்தேன் தானே. டேய் நான் உன்னை பார்த்துட்டேன்டா, நில்டா இல்லைன்னா என் துப்பாக்கி எடுத்து நீ சுட்டுவேண்டா. டேய் மொட்டை மண்டே உங்ககிட்ட தான் துப்பாக்கியே இல்லையா, அப்போ எப்படி சுட்டுவேன்? ஓஹோ என் துப்பாக்கியை எங்கே போட்டா ஒழுங்க சொல்லிடு. நான் மொட்டை தலையா சொல்ல முடியாது போடா. சரி நான் உனக்கு போயிட்டேன். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். போடு 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 கீழே போவும். அப்படியே மேண்டு அந்த இது வழியா கெட்ட கிளவி. அடே இது சாதாரண கிளவி இல்லை கைஸ், சாதாரண கிளவி இல்லை, ஆரோக்கியமான கிளவி, உஷாரான கிளவி. எங்கள் லேப்டாப் கண்ணுக்கே தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இதை அப்படியே கீழே போட்டுடா தம்பி. அந்த கிளையோட ரூமில் கோகோனட் பார்த்தோம்ல, சரி வாங்க கோகோனட்டை எடுப்போமா. அந்த கிளவி ரூம் எங்கே இருக்குது? இந்த கருத்து கிளவி இதானோட அந்த ரூமு. ஆமாம் இதான் கருத்து கிளவி போயிடுச்சு கைஸ். சரி இந்த பெட்டில் குச்சிதான். மொட்டை மாட்டையா, இந்த மொட்டை வந்து எங்கேருந்து வந்த காய்ஸ்? மொட்டையன் பார்த்துட்டானா போகோ. சரி மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க. சரி கீழே போடா தம்பி. அடுத்து நான் வீடியோ போடலாம்னு எனக்கு தெரியாது கைஸ். அடுத்து நம்ம ஆரோக்கியம்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம இந்தியன் பைக் ஸ்டெலிட்டி போடலாம். அடுத்து நம்ம ஏன்னா ஹாலர் கேம் போட்டுட்டு இருந்தால் நான் ஒன்று இந்தியன் பைக் ஸ்டெலிட்டி போடுவேன், இல்லைன்னா கிளானி சாப்டர் 2 நைட் மேலே இருக்குது அது போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அந்த கேமையும் போட்டாங்க. மொட்டை மண்டையா, மொட்டை பயலை,
கிளவி இங்கே என்னன்னா மொட்டை பையன் இருக்கலாம், அங்கே என்னன்னா கிழட்டு கிளவி இருக்கு. மொட்டை வண்டியா போடாங்க, கிழட்டு கிளவி அங்கே இருக்க கூடாது. அந்த பக்கம்டா போகவே கூடாது. மொட்டை வண்டியை வந்துட்டா பாருங்க. டேய் எங்கடா போல, நில்லுடா, உன்னை நான் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லலாங்க. சரி வாங்க அப்படியே கீழே குதிச்சுட்டாங்க. இதை இங்கேயே போட்டுக்கலாம், நம்ம அந்த வழியாக கீழே குதிச்சுட்டாங்க. இல்லை இங்கேயே போட்டாங்கன்னா அந்த கேட்டக்கிளைய வந்துடுங்க. உஷாரான கார்டு கேட்கும், நல்லா கார்டு கேட்குங்க. ஷப்பன் இது ஏதாச்சும் நல்ல பொருள் காட்டாங்கதான் அந்த கோகனட்டுக்குள்ள. அதுக்கு தாங்க சரி பண்ணி வச்சுதாதா காயினா காயினா பாருங்களா, காயினை கூட்டுட்டானுங்களே. எனக்கு தெரிஞ்சு அந்த இதை ஃபில் பண்ணி வைப்போம். நம்ம பேரலாக்கிய போட்டாச்சு. அந்த இன்னும் இந்த ஜக் இருக்குங்கள, அதை எடுத்து அங்கே தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிடுவோம். பிளாங்க்கு போகுது. இதாக ஒன்றா தேடிட்டு இருந்தேன், இதே கச்சிச்சா. சரி நான் பிளாங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணேன். நான் பிளாங்கை வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு, ஏன்னா கிளவி தொலைத்துட்டு இருந்துச்சு. இங்கே பாவிங்களா ஆக்சிலேட்டாலா, இது போன வீடியோவே கட்சின்னா நான் சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணிக்கண்டா. மொட்டை பையன் போனாங்க. மொட்டை மண்டையா, இவன் எங்கே போனா? அப்படியே என் கண்ணே கிளவி அடிச்சு நீ கிளானி சாப்பிட்டு ஒன்று தான் பண்ணணும். நான் ஒரு பயங்கரமான மில்கட்டை வச்சுக்குவேன். அதுக்கிட்ட நீ கட்டி வாங்கி சாகணும்டா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டேன், என்கிட்ட அடி வாங்கிட்டாச்சு. தெரிய வந்துச்சா அப்படியே போகுது. மேலதான் வெப்பன் இருக்கு, நம்ம வெப்பன் எடுத்துக்கலாம். அவ்வளோ கிளவி ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாகடாடா. இல்லை பெரிய வீடியோவில் பார்த்தா எவ்வளோ பார்க்க மாட்டேங்க கைஸ். அதை கிளவி சீக்கிரமா கிளவி காலைல எடுத்துக்கலாம். நான் மொட்டை பையன் வந்துடுவான். அந்த கரெக்டு கிளவியை சுத்தா அந்த மொட்டை மண்டையை வந்துடும். இப்போ எந்த கலையை எடுத்தாச்சு. சரி வாங்க இந்த பக்கம் 3வது கலையை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மண்டேஸ்வரத்துக்கு போயிடலாம். கை கால் சுத்தா ஏன்னாச்சும் வாங்க வேண்டாம். வெப்பன் இருக்கும்போதுலாம் எவனும் வரமாட்டான். வெப்பன் இல்லாதவங்க தான் அடிப்பானுங்க. டேய் எந்த பேரில் இவனாச்சும் ஒருத்த வந்ததுங்க, இதனால் நான் கடுப்பாயிடுவேன். காய்ஸ் என்ன காய்ச்சிங்க கேட்டு கிளவி இப்படி ஒரு போடு மண்டையில் கிளம்ப மேலே வந்துவானே. கழுத்து பயல எங்கடா இருக்கல. மொட்டையா கிளவி செத்துச்சுடா. இப்போ ஒன்றும் பாருங்க உடனே, கிளவி நீ சுட்டுட்டியா, இதோ நான் வரேன்டா. இந்த இதை வச்சுட்டோம் போடு. வந்துட்டான் பாருங்க. ஷார்ட் கன் ஐயோ போடு. மொட்டை பையல புல்லட் எடுத்துக்கலாம் போடு.
நம்ம ஷார்ட் கன்னை இப்போ அந்த இடத்துல போட்டு வந்தோம்னா கூலையில் போட்டுவோம் லூப் ஸ்டாப்பில். அப்போ அந்த மொத்த பையனால் எப்படி எடுக்கலாம் நானும் பார்க்கலாம். ஆனால் வெண்டலமாக கூட போட்டுவாங்க, இங்கே போட்டால் கூட ஒன்றும் எடுக்க முடியாது. அப்படி கீழே குச்சிடுவோம். சரி தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய விளையாடுது. இந்த வீடியோக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கிரானைட் சாப்டர் 1 போட்டாலுங்க. அப்படி இல்லைன்னா நான் சாதாரண கேமில் போட முடியும். நான் லைக் டார்கெட் 10 வைக்கலாம். ஏன்னா இன்னும் 10 வளவிட போன வீடியோவுக்கு ஒரு 10 ஆச்சும் வைப்போம். அப்படி வேண்டாம் நான் கிரானைட் சாப்டர் 1 போடுறேன் கைஸ். ஒரு 10 லைக்ஸ் கொடுக்க மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் கைஸ். நீங்கள் ஒரு 10 லைக் கொடுக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப விட்டமாக இருக்குது கைஸ். சரி வாங்க இதே கொண்டு போய் எப்படி வச்சிடுவோம். இதே ஏதாச்சும் நல்லா போல தாங்கடா. ஃபிஷ்ஷை தாங்க, ஃபிஷ்ஷை என்னமா வந்துச்சு. போடு நம்ம தப்பிக்க போகணும் கைஸ். தப்பிக்க போகல கைஸ். கரெக்டு கிளம்பு. அப்புறம் நான் இன்னும் அது மட்டும் பையன் கைஸ் ஜஸ்ட் மிஸ்ஸும் கைஸ். எப்படி தப்பிச்சு போனா தெரியுமா கைஸ்? கைஸ் ஜஸ்ட் மிஸ் தான் கைஸ். சரி வாங்க. ஐயோ நான் மறந்து போயிட்டேன். இதுக்கு நான் ஏற்கனவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன்னு அது உங்களுக்கு தெரியாது கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சு போனேன். 2 ஃபிஷ் அப்படியே போட்டான். அடி கிளவியே டேய், நீ லிஃப்ட் அமைக்கி மேலே போயிட்டாலாம் நினச்சிட்டியோ? நான் விட மாட்டோம். கெட்டு கிளவி அந்த மொட்டை பையன் எங்க? எவ்வளோ போட்டு மொட்டைன்னு சொன்னேன். அவன் என் பாய் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டு எல்லா வயசாகிடுச்சு, இன்னும் பாய் ஃப்ரெண்டாக இருக்குது. சரி வாங்க அப்படின்னு ஃபியூஸை வச்சுடான். லைக்கே அடப்படாது. செஞ்சினா நமக்கு ஏன்னா நான் வந்திருக்கேன்னா அந்த எந்த நமக்கு வரலான்னு பார்த்தா அந்த சென்டினா நமக்கு வந்துட்டேனே. அட கிளவி. இந்த ஃபியூஸை எடுத்து அங்கே மேலே மாட்டிட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்கலையா? நான் விட மாட்டேன், உன்னை அடிப்பேன். நீ தப்பிச்சு போகக்கூடாதுடோ. தெளி வந்துச்சு. இன்னும் எந்த நாளோ லுக்கு. வாங்க கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாச்சு. போடு. என்னது நீ கேட்டை ஓப்பன் பண்ணிட்டியா? அப்போ என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிட்டியா அப்படின்னு எனக்கு கேட்டு எழுதுன்னு சொல்லுங்க. சொட்டமாண்டா நான் தப்பிச்சு போனேன். நான் கிரானைட் சாப்டர் 1 சந்திக்கணும். இப்போ போகவா? என்ன கைஸ், எந்த பேரில் எவனாச்சும் வருவான்னு பார்த்தேன். அப்படியே வெல் பேட்டிட்டு போகலான்னு எவனுமே வரலாம். சரி கைஸ் போகலாம். டேய் போயிட்டியோ? மட்டா பையன் சொல்லுவான். டேய் எங்கடா போனால் ஒழுங்காக வந்துடுடா. சென்னை நான் வாங்கியாச்சு. த எண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா